ஜனநாயகன் என்னதான் சார் ஆச்சு? நம்ம அது யார் என்னதான் ஆச்சுன்னு தயாரிப்பாளர்கிட்ட கேட்டால் அவராலையும் சொல்ல முடியாது, விஜய்கிட்ட கேட்டால் அவராலையும் சொல்ல முடியாது, தணிக்கை அதிகாரிகிட்ட கேட்டால் மட்டும்தான் இதுக்கு ஒரு விஷயம் நடந்தது. என்னன்னா நம்ம கோர்ட்டுக்கெல்லாம் போகாமல் தணிக்கையிட்டே சரண்டர் ஆகி நம்ம வந்து ரிவைசிங் போயிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு முடிவு பண்ணி வச்சுருந்தாங்க, கேவியட் போட்டாங்க. அதனால் இப்போ இவங்க எதை நோக்கி நகர போகிறாங்கன்னு தெரியல. ஒருவேளை ஜனநாயகன் படம் வந்து தேர்தல் வரைக்கும் ரிலீஸ் ஆகாமே இருக்கட்டும், இந்த விஷயத்தை நம்மளுடைய தேர்தல் பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தலாம்னு விஜய் நினைக்கிறாரா, அதனால இவர்கள் தரப்பிலே அதை வந்து டிலே பண்ணுறாங்களா என்னங்கிறது தெரியல. ஏன்னா நிச்சயமா அது வந்து ஒரு ரோல் பிளே பண்ணும்ல, என் படத்தையே வந்து வரவிடாமல் பண்ணிட்டாங்க. பராசக்தி படம் தோல்வி படம் ஆயிடுச்சு. அது வெற்றி படமாக இருந்துச்சு அப்படின்னா சிவகார்த்திகேயன் சுதா கொங்காரா வந்து என்ன சொல்லுவார் தெரியுமா, உலகத்திலேயே தலை சிறந்த இயக்குனர் இவர் தான் சொல்லியிருப்பாரு. சுதா கொங்காரா வந்து உலகத்திலேயே தலை சிறந்த நடிகர் சிவகார்த்திகேயன்னு பயங்கரமா மாறி மாறி வந்து ஒரு லாபிங் பண்ணியிருப்பாங்க. இல்லை, அனிருத்துக்கும் தனுஷுக்கும் வந்து ஏற்கனவே ஒரு உரசல் வந்தது. ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பிரிஞ்சுட்டாங்க. தனுஷ் வந்து தனித்து விடப்பட்டார். இந்த பீப் சாங் விவகாரத்தில் அனிருத் தான் அந்த பாட்டை போட்டாருன்னு ஒரு செய்தி வந்தது. நான் மீட் பண்ணும்போது கேட்டேன், என்னங்க இந்த பையன் இந்த மாதிரி பண்ணிட்டான், நீங்கள் எல்லாம் கண்டிக்க கூடாதா, வளர்கிற நேரத்தில் இப்பெல்லாம் ஒரு ஆபாசப்பட்ட போட்டானேன்னு நான் சொல்கிறேன். இதுக்கு அடுத்து அனிருத் வந்து நான் தூக்கி வளர்த்த புள்ள, அவன் அப்படி ஒரு வேலையை பண்ண மாட்டான் அப்படின்னு தனுஷ் என்கிட்ட சொன்னார். இல்லை, அதுதான் சிம்பு குறித்து கேள்விப்படுகிற தகவல்கள்லாம் ஒரு மாதிரி இருக்குது. அது சிம்பு தரப்பில் போய் நம்ம வந்து ரீகன்ஃபார்ம் பண்ணலான்னு போனால் அவங்க ஒரு வெர்ஷன் சொல்கிறாங்க. விஷயம் என்ன அப்படின்னா, அரசன் ப்ராஜெக்ட் நடக்கலை, மூவ் ஆகலை, டிலே ஆகுது. அது யாருக்கு நஷ்டம்னா சிம்புவுக்கு. ஷூட்டிங் கேன்சல் அப்படின்னா ஓகே சந்தோஷம் அப்படின்ட்டு அந்த வாழ்க்கையை இந்த என்ஜாய் பண்ணுற அந்த மனநிலையிலேயே சிம்பு இருக்காரு பாருங்க, அது வந்து நல்ல விஷயம் இல்லை. அஜித்துக்கும் சிம்புவுக்கும் அதிக வித்தியாசம் இல்லை. இப்போ சிம்பு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு படம் டிலே ஆகும்போது ஊர் சுற்ற போகிறாரு, இவர் கார் சுற்ற போகிறாரு, அவ்வளவுதான் வித்தியாசம். சிம்புவெல்லாம் இனிமேல் வரமாட்டார் அப்படிங்கிற அந்த மனநிலைக்கு வந்துட்டாங்க. அதை வந்து அவர் புரிஞ்சு. உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். நம்மோடு சினிமா விமர்சகர் வலைப்பேச்சு பிஸ்மி இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். ஜனநாயகன் என்னதான் சார் ஆச்சு? நம்ம அது யார் என்னதான் ஆச்சுன்னு தயாரிப்பாளர்கிட்ட கேட்டால் அவராலையும் சொல்ல முடியாது, விஜய்கிட்ட கேட்டால் அவராலையும் சொல்ல முடியாது, தணிக்கை அதிகாரிகிட்ட கேட்டால் மட்டும்தான் இதுக்கு. வலைப்பேச்சு டீம் ஏதாவது ஊடுருவி ஏதாவது பேசுவீங்களே சார்? இல்லை, ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் நடந்தது. என்னன்னா நம்ம கோர்ட்டுக்கெல்லாம் போகாமல் தணிக்கையிட்டே சரண்டர் ஆகி நம்ம வந்து ரிவைசிங் போயிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு முடிவு பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ தணிக்கை வாரியமும் வந்து அதை நம்பி சரி ஓகே இப்போ வருவாங்கங்கிற மாதிரி இருந்தாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த மாதிரி எந்த அட்டம்ப்ட்டும் எடுத்து வைக்கல. உதாரணத்துக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் அந்த தனி நீதிபதிக்கிட்ட அந்த கேஸை கொண்டு வந்து இவங்க என்ன பண்ணணும்னா, நாங்கள் வித்ட்ரா பண்ணிக்கிறோம், நாங்கள் தணிக்கை வாரியத்திட்டே நாங்கள் ரிவைசிங் போகிறோங்கிறது அங்கே சொன்னால் இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். ஒரு 10 நாள்லையாவது நடக்கும். ஆமாம். ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த மாதிரி எதுவுமே பண்ணாமல் திடீர்னு அந்த படம் சார்ந்த அந்த தயாரிப்பு தரப்புலேருந்து ஒரு 3 பேர் டெல்லியில் போய் உட்காந்துட்டு அங்கே ஏதோ ஒரு லாபிங் பண்ணுறாங்க. ஓகே. அப்போ இங்கே தணிக்கை வாரியத்துக்கு என்ன ஒரு டவுட் வந்துச்சுன்னா, நம்ம காதுக்கு இந்த மாதிரியான ஒரு நியூஸை கசிய விட்டுட்டு இவங்க டெல்லியில் உட்காந்து வேறு ஏதோ பண்ணுறாங்க. அந்த வேறு ஏதோ அப்படிங்கிறது வித்தவுட் அவர் நாலேஜ் சுப்ரீம் கோர்ட்டில் போய் நமக்கு எதிராக வந்து ஒரு ஆர்டர் வாங்கிட்டு வந்துடுவாங்களோன்னு இவங்களுக்கு ஒரு டவுட் வந்ததுனால தான் அவசரமாக இவங்க போய் அங்கே ஒரு கேவியட் போட்டாங்க. அதனால் இப்போ இவங்க எதை நோக்கி நகர போகிறாங்கன்னு தெரியல. ஒருவேளை இது ஒரு யூகம் தான், ஜனநாயகன் படம் வந்து தேர்தல் வரைக்கும் ரிலீஸ் ஆகாமே இருக்கட்டும், இந்த விஷயத்தை நம்மளுடைய தேர்தல் பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தலாம்னு விஜய் நினைக்கிறாரா, அதனால இவர்கள் தரப்பிலே அதை வந்து டிலே பண்ணுறாங்களா என்னங்கிறது தெரியல. ஏன்னா நிச்சயமாக அது வந்து ஒரு ரோல் பிளே பண்ணும்ல, என் படத்தையே வந்து வரவிடாமல் பண்ணிட்டாங்க, நான் அரசியலுக்கு வந்ததுனால என்னை இவங்கெல்லாம் சேர்ந்து பழி வாங்கிட்டாங்க அப்படின்னு விஜய் பேச ஆரம்பித்தா அது மக்கள்கிட்ட ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். ஒருவேளை அப்படி பிளான் பண்ணி இதை இவங்க இதில் வந்து ஒரு மாதிரி அசிரத்தையாக இருக்காங்களோ அப்படின்னு எனக்கு தோணும். சிவகார்த்திகேயன் சுதா கொங்காரா அவங்க 2 பேருக்கும் ஏதோ பஞ்சாயத்து போயிட்டுருக்குன்னு டெய்லி இப்போ நிறையா மீம்ஸில் பார்க்குறோம். ஒரு சின்ன வீடியோ ஒன்று வந்துருந்துச்சு. இவங்கெல்லாம் வந்து ஸ்கிரிப்டெல்லாம் படிச்சுட்டு தான் வந்து நடிக்க வருவாங்க. பட் சிவகார்த்திகேயனுக்குலாம் அந்த பழக்கம் இல்லைன்னு சொல்லும்போது கிட்டத்தட்ட சிவகார்த்திகேயன் மூஞ்சியே மாறி போயிடும். இல்லை அப்படிலாம் இல்லை, என் வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்த மாதிரி பேசாதீங்கன்னு ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் எடுத்து பார்த்தா ஆடியோ லான்ச்சில் எல்லா இடங்கள்லையுமே ஒரு மாதிரி ஒரு உரசல் இருந்த மாதிரியே இருந்துச்சு. எப்படி பார்க்குறீங்க? பட் எனக்கு தெரிஞ்ச அந்த மாதிரி படப்பிடிப்பு தளத்தில் அப்படி நடந்ததாக எனக்கு தகவல் வரலை. ஏன்னா உங்களுக்கு தெரியும், பராசக்தி படப்பிடிப்பு தளத்தில் நடக்கிற பல்வேறு விஷயங்கள் நம்மளுடைய கவனத்துக்கு வந்து அது செய்தியாவெல்லாம் ஆக்கியிருக்கோம். அதே நேரம் பார்த்திங்கன்னா அந்த படப்பிடிப்பு நடக்கும்போது இவங்க 2 பேருக்கு ஒரு பெரிய உரசல் வெளிப்படையாக
நடக்கலை. உள்ளுக்குள்ளே வேணால் 2 பேருக்கு ஒரு கருத்து இருந்திருக்கலாம். அதே நேரம் பராசக்தி படம் தோல்வி படம் ஆயிடுச்சு. அது வெற்றி படமாக இருந்துச்சு அப்படின்னா சிவகார்த்திகேயன் சுதா கொங்காரா வந்து என்ன சொல்லுவார் தெரியுமா? உலகத்திலேயே தலை சிறந்த இயக்குனர் இவர் தான் சொல்லியிருப்பார். சுதா கொங்காரா வந்து உலகத்திலேயே தலை சிறந்த நடிகர் சிவகார்த்திகேயன்னு பயங்கரமாக மாறி மாறி வந்து ஒரு லாபிங் பண்ணியிருப்பாங்க. இந்த படம் தோர்த்ததால் இப்போ பார்த்தீங்கன்னா அது ஒரு அந்த கசப்புணர்வும் சேர்ந்து வெளிப்படுறதா தான் நான் நினைக்கிறேன். ஓகே, தனுஷ் சாய் அபியங்கர் எப்பவுமே அனிருத் கூட தானே இருப்பார். தனுஷ் திடீர்னு இங்கே போயிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு சாய்க்கு தொடர்ந்து நல்ல நல்ல படங்கள் வருது, நிறையா பாட்டு நல்ல ஹிட்டாக கொடுக்குறாரு. பட் இருந்தாலும் அனிருத்தை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு என்ன காரணம்? இல்லை, அனிருத்துக்கும் தனுஷுக்கும் வந்து ஏற்கனவே ஒரு உரசல் வந்தது. 2 பேரும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பிரிஞ்சிட்டாங்க. அதுதான் உண்மை. 2 பேரும் உறவினராக இருந்தாலும் ஒரு கட்டத்தில் பிரிஞ்சிட்டாங்க. இவர் வந்து சிவகார்த்திகேயன், விக்னேஷ் சிவன், நயன்தாரான்னு இவங்க ஒரு டீமை செட் பண்ணிவிட்டு நகர்ந்துட்டாங்க. தனுஷ் வந்து தனித்து விடப்பட்டார். அது மட்டும் இல்லை, தனுஷை இரிட்டேட் பண்ணுற மாதிரி இந்த சிவகார்த்திகேயன் அன்கோ வந்து பல விஷயங்கள் பண்ணாங்க. இதுக்கு இடையில் என்னாச்சு அப்படின்னா தனுஷும் வந்து ரஜினி பொண்ணை வந்து டிவோர்ஸ் பண்ணிட்டார். அந்த ஐஸ்வர்யாவை திருமணம் செய்த வகையில் தான் அனிருத்தை இவருக்கு உறவினராக வர முடியும். இப்போ அந்த உறவும் போனதுனால இப்போ அனிருத் வந்து இவருக்கு உறவினர் கிடையாது, அவர் ஒரு இசையமைப்பாளர், அவ்வளவுதான். பட் அதே நேரம் தனுஷனுடைய மனசில் அனிருத் வந்து அவருக்கு ஒரு மகன் மாதிரி இருந்தார். அது என்கிட்டயே தனுஷ் சொன்னார். அந்த பீப் சாங் விவகாரத்தில் அனிருத் தான் அந்த பாட்டை போட்டாருன்னு ஒரு செய்தி வந்தது. கரெக்டாக அந்த நேரத்தில் தனுஷை நான் மீட் பண்ணும்போது கேட்டேன், என்னங்க இந்த பையன் இந்த மாதிரி பண்ணிட்டான், என்ன நீங்கள் எல்லாம் கண்டிக்கக்கூடாதா, வளர்கிற நேரத்தில் இப்படிலாம் ஒரு ஆபாசப்பட்ட போட்டானேன்னு நான் சொல்கிறேன். அப்போ தனுஷ் சொல்கிறாரு, சார் அணிவுடைய எல்லா டியூனுமே எனக்கு தெரியும், எல்லாத்தையும் நான் கேட்டிருக்கேன், இது அணி போட்டது இல்லை. ஓகே, அதுக்கு அடுத்து அனிருத் வந்து நான் தூக்கி வளர்த்த புள்ள, அவன் அப்படி ஒரு வேலையை பண்ண மாட்டான் அப்படின்னு தனுஷ் என்கிட்ட சொன்னார். அது எனக்கு உண்மையிலே வந்து அவர் மேலே வைத்த நம்பிக்கை வந்து நமக்கே வந்து ஒரு பெரிய பெருமையாக இருந்துச்சு. அப்படி அவரை மனசில் வச்சுருந்தவர் தான் தனுஷ். ஆனால் அதுக்கப்புறம் என்னென்னமோ நடந்து போச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு புள்ளியில் வந்து மீண்டும் வந்து இவங்க இணைந்து ஒரு படம் பண்ணாங்க. ஐ திங்க் திருச்சிற்றம்பலம் நினைக்கிறேன். ஆனால் அது எப்போயுமே இந்த உடைந்த கண்ணாடி ஒட்டாது அப்படிங்கிற மாதிரி அது வந்து ஒரு உள்ளன்போடு அந்த இணைப்புங்கிறது நடக்கலை. ஏன்னா அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்லாம் வரும்போது கூட பார்த்தீங்கன்னா அனிருத் வந்து ஒரு பெருசாக ஆர்வம் காட்டால, இதுக்கிடையில் ஜிவி உள்ளே வந்துட்டார். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த இசையமைப்பாளர்களுக்குள்ள ஒரு நட்பு இருப்பது போல் ஒரு தோற்றம் இருந்தாலும் தொழில்னு வரும்போது என்னை விட்டுட்டு அங்கே போயிட்டீங்களா, அவரை விட்டுட்டு இங்கே வந்துட்டிங்களாங்கிற அந்த இது ஒன்று இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா தனுஷுக்கும் அனிருத்துக்கும் வந்து ஒரு சின்ன ஒரு இடைவெளியும் உரசலும் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அது சாயபயங்கரை வச்சு அதை வந்து ஃபில் பண்ணியிருக்காரு. அப்படி தான் நினைக்கிறேன். சிம்பு சார் இந்த கேள்வி எத்தனை வாட்டி கேட்குறதுன்னு தெரியல. எப்போ சார் கம்பேக் கொடுக்க போகிறாரு? இல்லை, கம்பேக்கை தாண்டி இப்போ அப்டேட் எப்போ கொடுக்க போகிறாரு? இல்லை, அதுதான் சிம்பு குறித்து கேள்விப்படுகிற தகவல்கள்லாம் ஒரு மாதிரி இருக்குது. அது சிம்பு தரப்பில் போய் நம்ம வந்து ரீகன்ஃபார்ம் பண்ணலான்னு போனால் அவங்க ஒரு வெர்ஷன் சொல்கிறாங்க. அதனால் எதை நம்புறது அப்படிங்கிறது நமக்கு தெரியல. பட் என்ன இருந்தாலும் நிகர நஷ்டம் சிம்புவுக்கு தான். இப்போ பாருங்கள், அரசன்னு ஒரு படம் அவ்வளோ பெரிய போராட்டத்துக்கு பிறகு ஆரம்பித்தாங்க, கோவில்பட்டியில் ஷூட்டிங் நடந்தது. திடீர்னு பார்த்தீங்கன்னா சிம்புவுக்கு உடம்பு சரியில்லைங்கிறதுனால அந்த படத்தை பேக்கப் பண்ணிட்டு வந்துட்டாங்க. இப்போ திருப்பி வந்து அங்கே போய் ஆரம்பிக்கணும், இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. இதுக்கிடையில் இவர் பார்த்திங்கன்னா அமெரிக்கா போய் உட்காந்துட்டார். வெற்றிமாறனே அதில் வந்து பெரிய அப்செட்டுங்கிற மாதிரி ஒரு தகவல் இருக்குது, நம்மகிட்ட சொல்லாமையே போயிட்டாரே அப்படின்ட்டுலாம். ஸோ இப்படி போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த விஷயத்தை வந்து சிம்பு தரப்பட்ட கேட்டால் என்ன சொல்கிறாங்க, இல்லை வெற்றிமாறன்ட்ட சொல்லிட்டு தான் சிம்பு போனார், அவருடைய ஆசீர்வாதத்தோடு தான் அவர் அமெரிக்காவுக்கே கிளம்பி போனாருங்கிற மாதிரி ஒரு தகவல் சொல்கிறாங்க. பட் என்னவா இருக்கட்டும், நிகர விஷயம் என்ன அப்படின்னா அரசன் ப்ராஜெக்ட் நடக்கலை, மூவ் ஆகலை, டிலே ஆகுது. அது யாருக்கு நஷ்டம்னா சிம்புவுக்கு தான் நஷ்டம். அப்போ எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, இன்றைக்கி ஒவ்வொரு ஹீரோவும் கையில் 2 படம் 3 படம்னு வரிசையாக லைனப் பண்ணிவிட்டு பயங்கர பிஸியாக இருக்காங்க. முக்கியமாக தனுஷ்லாம் அப்படி தானே இருக்கார். அப்போ நீங்களும் என்ன பண்ணுன்னா, ஒன்றுக்கும் மேற்பட்ட படங்களை வந்து ஒரு ஷூட்டிங் போச்சுன்னா இது டிலே ஆனால் டக்குன்னு இந்த படத்துக்கு டேட் கொடுக்கலாம், இது டிலே ஆனால் அந்த படத்துக்கு கொடுக்கலாம். அதை கூட செய்யாமல் ஷூட்டிங் கேன்சல் அப்படின்னா ஓகே சந்தோஷம் அப்படின்ட்டு அந்த வாழ்க்கையை இந்த என்ஜாய் பண்ணுற அந்த மனநிலையிலேயே சிம்பு இருக்கார் பாருங்க. அது வந்து நல்ல விஷயம் இல்லை. ஒரு உதாரணம் என்னென்னா, ஒரு கல்லூரியிலேயே பள்ளியிலேயே படிக்கும் போது ஒரு நல்லா படிக்கிற பையன் இருக்கான்ல, அவனுக்கு ஸ்கூல் லீவு அப்படின்னா அவன் உண்மையிலே வருத்தப்படுவான், என்னடா அது லீவ் விட்டாங்களே, நம்ம இன்னைக்கு படிக்க முடியல அப்படின்ட்டு. அதே இந்த ஊதாரியா சுற்றுறவன் இல்லை, எப்படா லீவ் விடுவாங்கன்னே பார்ப்பான். அவனுக்கு லீவுன்னு சொல்லிட்டோன்னா பயங்கர சந்தோஷமாயிடுவான். 2 நாள் லீவ் விட்டால் 4 நாள் லீவ் எடுத்துக்குவான். கிட்டத்தட்ட சிம்பு வந்து இந்த மாதிரியான ஒரு ஸ்டூடெண்ட்டாக அவர் இருக்கார். அது வந்து இனிமேல் அவர் மாற்றிக்கிறான்னு. இன்றைக்கி எப்படி இருக்குன்னா, சிம்பு வரமாட்டாரான்னு துடித்த அவருடைய ரசிகர்களே
சிம்போலாம் இனிமேல் வரமாட்டார் அப்படிங்கிற அந்த மனநிலைக்கு வந்துட்டாங்க. அதை வந்து அவர் புரிஞ்சுக்கணும். ஓகே, லோகேஷ் கனகராஜ் கொஞ்சம் ஃபேட் அவுட் ஆகி கொஞ்சம் வெளியில் போன மாதிரி இருந்துச்சு. இப்போ திரும்ப உள்ளே வராரு. கைதி 2 வந்து பண்ணுறதுக்கு ஐடியான்னு சொல்கிறாரு. பண்ணுவார். ஏன்னா அவருடைய ஸ்டேட்மெண்ட்டை தான் நம்ம இப்போ எடுத்துக்கணும். ஏன்னா மற்றபடி அங்கே அவர் சொன்னார் இவர் சொன்னார் அப்படிங்கிற விஷயத்தை இப்போ எடுத்துக்க முடியாது. ஏன்னா அவரே வந்து அதை ஓப்பனாக சொல்லிட்டாரு. இப்போ உள்ள அவருடைய ஸ்டேட்மெண்ட் படி பார்த்தீங்கன்னா அல்லு அர்ஜுன் படத்தை முடிச்சுட்டு இம்மீடியட்டாக கைதி 2 அப்படிங்கிற அந்த இடத்துக்கு அவர் வந்துட்டார். பட் அதே நேரம் அது வந்து ஒரு உறுதியான லைனப்பாக நம்ம எடுத்துக்கவும் முடியாது. ஏன்னா சினிமாவில் என்ன வேணாலும் நடக்கும். இப்போ உதாரணத்துக்கு அவர் வர்ற நேரத்தில் கார்த்தி பார்த்தீங்கன்னா வேற ஒரு படத்தில் இருக்காருன்னு வச்சுக்குவோம். அந்த படம் முடியல, டிலே ஆச்சு, அது எனக்கு இன்னொரு 3 மாதம் தேவைப்படுது அப்படின்னா அது வரைக்கும் இவர் சும்மா உட்கார முடியாதுல்ல. அப்போ இவர் வந்து வேற ஒரு படத்தை நோக்கி நகரலாம். அதுக்கடுத்து இவர் டிசின்னு ஒரு படத்தில் ஹீரோவாக நடிச்சுக்கிட்டு இருக்காரு. இப்போ ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், டிசி வெளியாகி மிகப்பெரிய வெற்றி. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 ப்ரொடியூசர் ஹீரோவாக நடிக்கிறதுக்கு இவர் அப்ரோச் பண்ணுவாங்க. அப்போ இவர் என்ன நினைப்பாரு, டைரக்ஷனை விட ஹீரோவாக நடிக்கிறதுங்கிறது ரொம்ப ஒரு ஈஸி ஜாப்பு. அதில் வந்து ஒரு 4 மாதம் ஸ்பெண்ட் பண்ணோன்னா இதில் 1 மாதத்தில் ஒரு படத்தை முடிச்சிடலாம், பெரிய சம்பளம் வரும். அப்போ இதுக்குள்ளே போகணும்னு கூட இவர் நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அன்னைக்கு நடக்கும்போது தான் அது குறித்து நம்ம உறுதியாக சொல்ல முடியும்னு நினைக்கிறேன். ஓகே, அஜித் அவர்கள் அப்டேட்டுமே எதுவுமே இல்லையே சார். அடுத்த படம் என்ன? ஏன்னா இப்போது தொடர்ந்து விஜயை பற்றியே பேசிகிட்டு இருக்கோம். ஊடகங்கள் ஃபுல்லாக விஜயை பற்றியே பேசிகிட்டு இருக்காங்க. சினிமான்னு வரும்போது அஜித் தான் அவருக்கு நிகர போட்டியாளர். அப்படின்னும் போது அஜித் பற்றின சினிமா செய்திகள் கூட ரொம்ப கம்மியாக தான் சொல்லுவார். சினிமாவில் நடித்தால் தானே சினிமா செய்தியே வரும். ரொம்ப வெளிப்படையாக சொல்லணும்னா அஜித்துக்கும் சிம்புவுக்கும் அதிக வித்தியாசம் இல்லை. இப்போ சிம்பு என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு படம் டிலே ஆகும்போது ஊர் சுற்ற போகிறாரு, இவர் கார் சுற்ற போகிறாரு, அவ்வளவுதான் வித்தியாசம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து சினிமாவை விட அந்த கார் ரேஸுக்கு தான் ப்ரையாரிட்டியை கொடுக்குறாரு. புரியுதா இல்லையா? அங்கே கேப் கிடச்சா சினிமாவில் நடிக்கலாங்கிற அந்த இடத்துக்கு இவர் வர்றாரு. அது வந்து ஒரு சரியான விஷயம் இல்லை. சினிமா வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே வந்து ஒரு பவர்ஃபுல்லான மீடியாங்கிறத தாண்டி ஒரு சக்தி. அதை அஜித் ஏன் புரிஞ்சிக்கலை அல்லது புரிஞ்சுக்கிட்டாரானே எனக்கு தெரியல. நான் பல பேர் அதில் பார்த்துருக்கேன். அதாவது ஒருத்தன் சினிமாவை வந்து ஒரு உள்ளன்போடு நேசிக்கிறான்னு வச்சுக்கோங்க, சினிமா அவனை நேசிக்கும், அவனை வாழ வைக்கும். சினிமாவை நீங்கள் ஜஸ்ட் லைக் தட்டுன்னு டீல் பண்ணீங்க அப்படின்னா உங்களை வந்து சினிமா வந்து தலை குப்புற தள்ளி விட்டுரும். ஆனால் எங்கேருந்து தள்ளி விடுதுங்கிறது தான் கேள்வி. சில பேர் 1வது மாடியிலேருந்து தள்ளி விடும். அவன் டப்புன்னு பார்த்தீங்கன்னா அப்படி தொடச்சிட்டு மண்ணை தொடச்சிட்டு அப்படி நகர்ந்துருவான். சில பேர் 10வது மாடியிலேருந்து தள்ளி விடும், சில பேர் 100வது மாடியிலேருந்து தள்ளி விடும். அப்போ நீங்கள் சினிமாவை இப்படி டீல் பண்ணால் உங்களுக்கு சினிமா வந்து இப்படியான ஒரு பனிஷ்மெண்ட்டை கொடுக்கும். அது வந்து அஜித்தாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், சினிமாவில் உங்களுடைய சின்சியாரிட்டி குறையும் போது நிச்சயமாக சினிமா வந்து உங்களை கைவிடும். அதில் மாற்றமே இல்லை. ஓகே, அஜித்துக்கும் அப்படி நடப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இருந்தாலும் இன்னைக்கு அஜித் ரசிகர்கள் தொடர்ந்து காத்துக்கிட்டு இருக்காங்க. ஏதாவது படம் அப்டேட் வந்துருமா, அடுத்த படம் யாரு, டைரக்டர் கூட என்ன முடிவு பண்ணலன்றது எப்படி எடுத்துக்கிறது? அதை ஏன் காத்துக்கிட்டு இருக்காங்கிறது தான் என்னுடைய கேள்வி. நீ வந்து யாருக்கு வேணாலும் ரசிகனா இரு. உன்னுடைய அபிமான நடிகர் நடித்த படம் தியேட்டருக்கு வந்துச்சு அப்படின்னா நீ போய் பாரு. பிடிச்சா விசிலடி, தையா தையான்னு டான்ஸ் ஆடு, பிடிக்கலைன்னா திட்டிக்கிட்டோ அல்லது முணுமுணுத்துக்கிட்டோ வீட்டை நாக்கி போயிடு. இவ்வளவு தான் உனக்கான வேலை. அதை விட்டுட்டு இளவு காத்த கிளி மாதிரி இவர் எப்போ படம் நடிப்பார், அந்த படத்தினுடைய டைரக்டர் யார், அந்த படத்தினுடைய ப்ரொடக்ஷன் மேனேஜர் யார், அந்த படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் யாருன்னு நீ ஏன் காத்துக்கிட்டு இருக்க? அது உன் வேலையே கிடையாது. புரியுதா இல்லையா? அதுக்கடுத்து அஜித் இன்னைக்கு சினிமா நமக்கு வேண்டாம் அல்லது சினிமா நமக்கு 2ஆம் பட்சம், நமக்கு ரேஸு தான் முக்கியங்கிற ஒரு இடத்துக்கு போயிட்டாரு. அது தெரிஞ்ச பிறகும் நீ வந்து அவர் எப்போ படத்தில் நடிப்பார்னு காத்துக்கிட்டு இருக்கே அப்படின்னா அப்போ உன்னை விட முட்டாள் வேறு யாருமே கிடையாது இல்லை. அதனால் நீங்கள் அதெல்லாம் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாட் ஓன்லி அஜித் ரசிகர்கள், யாராக இருக்கட்டும். இன்றைக்கி ஜனநாயகன் படம் வரல அப்படின்னு ஒரு விஜய் ரசிகர் 3 வேளை சாப்பிடாம அப்படி மோட்டோலையை பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னா அதை நம்ம வரவேற்க முடியுமா? வரும்போது தியேட்டரில் போய் பாரு, அவ்வளவுதான். இன்றைக்கி வரலைங்கிறது அந்த தயாரிப்பாளருடைய பிரச்சனை. அதை வருவதற்காக அவங்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு நீ வந்து அப்படியே உட்காந்துருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இதுவும் கூட. ஆனால் ரசிகர்கள் இப்படியெல்லாம் நமக்காக காத்திருக்கிறார்கள், நம்மிடம் எதிர்பார்க்கிறார்கள் அப்படிங்கிறத அஜித் வந்து புரிஞ்சுக்கணும். அதே நேரம் அவங்க காத்திருப்பது எதிர்பார்ப்பதெல்லாம் தெரிஞ்சோம் அதை நீங்கள் சட்டை பண்ணாமல் நீங்கள் இன்னொரு ஏரியாவில் பிஸியாக இருந்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் இவன் கிளம்பி போயிடுவான். நீங்கள் வரும்போது அவன் இருக்க மாட்டான். அந்த ஆபத்து இருக்குது. அதை அஜித் புரிஞ்சுக்கணும். ஓகே, தலைவர் தம்பி தலைமையில் அந்த படத்தோட வெற்றி விழாலாம் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறமா ஜீவா வந்து திடீர்னு இப்போ ஜீவா மேலே பயங்கரமாக எல்லாரும் ஒரு அண்டர்ரேட்டட் ஆக்டர்ப்பா, இவரை வந்து மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. இப்போ இந்த லீக்குள்ளே ஜீவா உள்ளே வராரா? இப்போ அதாவது இந்த படம் வெற்றி அடைஞ்சிருக்கு, அதில் எந்த மாற்றமே இல்லை. ரொம்ப வெளிப்படையாக சொல்லணுன்னா அந்த படத்தில் ஜீவாவை
விட வேற ஒருத்தர் நடிச்சிருந்தாலும் அந்த படம் ஜெயிச்சிருக்கும். கதை ரொம்ப ஸ்ட்ராங். என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஒரு சூரிய அந்த படத்தை அந்த கேரக்டர் நடிச்சிருந்தா இதனுடைய வரவேற்பும் வெற்றியும் இன்னொரு மடங்கு அதிகமாகிடும். அதுக்குள்ளார பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூமரை தூக்கி போட்டிருப்பாரு. அப்புறம் சூரியங்கும் போதே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் அட்டென்ஷன் ஆடியன்ஸ்கிட்டே கிடைக்கும். புரியுதா இல்லையா? ஆனாலும் ஜீவா வந்து குறை சொல்ல முடியாத ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு, மாற்றமே இல்லை. ஆனால் இந்த படத்தினுடைய வெற்றியை வச்சு இவருக்கு ஒரு 1/2 டஜன் படம் வரும் என்ன, அதெல்லாம் அவருடைய நட்சத்திர அந்தஸ்தே இன்னொரு வரும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. அதில் மாற்றம் இல்லை. அடுத்தடுத்த படங்கள் என்ன மாதிரி படங்களாக வரப்போகுது, இந்த வெற்றியை தக்க வச்சுக்கிற மாதிரி அடுத்த படம் வருமா, இல்லை இதை காலி பண்ணுற மாதிரி அடுத்த படம் வருமா அப்படின்னு பல விஷயங்கள்லாம் இருக்குது. ஒரு படம் ஓடுனதுனாலேயே இவருடைய ரேஞ்சு வந்து பெருசாக வரும்னா நம்ம நிச்சயமாக சொல்ல முடியாது. ஏன்னா இவருடைய கரியரை நீங்கள் பார்த்தாலே தெரியும். கடந்த காலங்களில் அவ்வப்போது இந்த மாதிரியான ஒரு வெற்றி படம் கொடுத்துருக்காரு. ஆனால் அதை அவர் எப்பயுமே வந்து கேரி பண்ணிட்டு வரவே இல்லையே. ஒரு படம் வெற்றி, ஒரு படம் தோல்வி, அவ்வளோதான். அப்படி தான் வந்துகிட்டு இருக்கு. அதனால் இதை அவர் எப்படி பயன்படுத்திக்க போகிறாருங்கிறத வச்சு தான் முக்கியமான விஷயம். பட் அதே நேரம் அதில் ஒரு பாசிட்டிவான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த வழக்கமாக ஹீரோக்களுக்கான அந்த காதல் பாட்டு இந்த மாதிரி எதுவுமே இருக்காது. ஒரு கேரக்டராக இவருடைய இது இருக்கும். அதை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு நம்ம இப்படி ஒரு படத்தில் நடிப்போன்னு ஒரு முடிவு எடுத்தார்ல, அது வந்து உண்மையிலேயே ஒரு பாசிட்டிவான விஷயம். ஓகே, இந்த படத்தோட தயாரிப்பாளர் 100 படம் பண்ணுறது நான் ரெடியாக இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருந்தாரு. இப்போ இண்டஸ்ட்ரிக்கே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சொல்லிட்டு வர தயாரிப்பாளரே கிடையாது. அவர் எப்படி சார் பார்க்குறீங்க தயாரிப்பாளர்? அதாவது பார்த்தீங்கன்னா இந்த உழைப்பால் உயர்ந்தவர்கள் அப்படின்லாம் சொல்லுவாங்க, நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அந்த உழைப்பால் உயர்ந்த அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணம் வந்து கண்ணன் ரவி. நம்ம தனிப்பட்ட முறையில் அவர் நமக்கு ரொம்ப நெருக்கமானவர். அவருடைய அந்த உழைத்து முன்னேறிய கதையெல்லாம் நமக்கு தெரியுங்கிற அடிப்படையில் நான் அந்த கருத்தை சொல்கிறேன். அவருக்கு வந்து ஏதோ சினிமா மேலே ஒரு ஆர்வம் ஏற்பட்டு இன்றைக்கி படம் தயாரிப்புக்கு வந்திருக்காரு. ஏற்கனவே ராவண கோட்டம்னு ஒரு படம் எடுத்தார். அந்த படம் சரியாக போகலை, பல கோடி நஷ்டம். ஆனாலும் பார்த்திங்கன்னா இப்போ மறுபடியும் படம் எடுப்போன்ட்டு வந்து இப்போ இந்த படம் வெற்றி அடைஞ்சிருக்கு. இது இல்லாமல் நிறைய லைனாக வச்சுருக்காரு. அதை பார்க்கும்போது அந்த படங்கள் வெற்றி பெறுவதற்கான சாத்தியமே இல்லைன்னு தான் சொல்ல தோணுது. இப்போ உதாரணத்துக்கு இப்போ பிரபுதேவா வடிவேலை வச்சு ஒரு பேங்னு ஒரு படம் அறிவிச்சு, அதை பார்க்கும்போது அந்த படத்தின் மீதெல்லாம் நமக்கு எந்த நம்பிக்கையும் இல்லை. அதுக்கப்புறம் நிறைய ஒரு லைனப் வச்சுருக்காரு. அந்த காம்பினேஷனை கேட்டாலே ஆடியன்ஸ் தியேட்டருக்கு வருவதற்கு வாய்ப்பு இல்லை, நீங்களே சொல்லிடலாம். அப்படிலாம் ஒரு படம் எடுத்துக்கிட்டு இருக்காரு. அதெல்லாம் இருந்தாலும் அவரை பொறுத்த வரைக்கும் நம்ம சினிமாவுக்கு ஏதோ ஒன்று கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அது நல்ல விஷயந்தான். பட் அதே நேரம் பணத்தோட ஒருத்தர் இப்படி இருக்காருன்னு தெரிந்த பிறகு இந்த கோடம்பாக்க கழுகுகள் கண்ணன் ரவி அப்படி வட்டமிடுறதை பார்க்கும்போது எனக்கெல்லாம் அடிவயிறே கலங்குது. வட்டமிடுறாங்கன்னா ஆமாம், இந்த இவர்கிட்ட பணம் இருக்குது, இதை எப்படியாவது கொத்திரணுங்கிறது தான் இவர்களுடைய நோக்கமாக இருக்குது. அன்னைக்கு அந்த சக்ஸஸ் மீட்லேயே பல பேர் வந்திருந்தாங்க. அந்த ஒவ்வொருத்தவங்களுடைய பார்வையையும் அவர்களுடைய கணக்குகளையும் கவனிக்கும் போது பார்த்தீங்கன்னா, அடடா இவர் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியலையேங்கிற மாதிரி தான் நமக்கெல்லாம் தோணுச்சு. என்னன்னா கடந்த காலத்திலேயே இதெல்லாம் நடந்திருக்கு. யாராவது ஒருத்தர் பணத்தோடு வர்றார் அப்படின்னு தெரிஞ்சுன்னா இங்கே இருக்கிற கழுகுகள் போய் அங்கே அப்படி வட்டமிட்டு அப்படி கொத்தி தின்னுட்டு தூக்கி போட்டுட்டு போயிடும். இது வந்து பல வருடங்களாக பல நபர்களுக்கு நடந்திருக்கு. அப்படி வந்து இவர் இரையாயிடக்கூடாதே அப்படிங்கிற ஒரு கவலையும் என்ன ஒரு வருத்தமும் எனக்கு இருக்குது. பட் அதை தாண்டி இவர் என்ன பண்ண போகிறாருங்கிறது தெரியல. கண்டிப்பாக சார், நிறைய விஷயங்கள் பேசணும். நன்றி.